கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம், சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். இணைப்பு பற்றி பொதுக்குழு செயற்குழு பேசியிருக்கீங்களா சார்? பொதுக்குழு எப்போது கூடியது இப்போ பேசுறதுக்கு இல்லை. யார் தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவது? அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள். காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று காஞ்சிபுரத்திலே பேசியிருக்கிறார்கள். அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற முறையிலே தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டேன். செங்கோட்டையன் ஐயா இப்ப கட்சியிலேயே இல்லை. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். கடந்த காலம் எல்லாம் கடலில் மூழ்கி விட்டன. அதை பற்றி பேசாதீர்கள். செங்கோட்டையனை பற்றியோ கூட்டணி பற்றியோ எதை பேசுவதும் எடப்பாடியார் தான் பேசுவார். கட்சியின் முடிவு. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய குடிஞ்சேலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்தினுடைய உச்ச நிலை. கழகம் பிரிந்ததிலிருந்து 2-3 அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை 11 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு தேவைதானா? செங்கோட்டையன் பேசும்போது என்னை கூப்பிட்டு இது விவகாரம் தொடர்பா டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட விவகாரம் நான் எப்படி இதில் இன்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததில் தலையிடாது. ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைன்னு சொன்னாங்க. இதுவரையிலும் நடந்தது அதுதான். ஓபிஎஸ் சரி, டிடிவி சரி, கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. மீண்டும் அவர்களை இணைப்பதற்கான முயற்சியில பாஜக தமிழக தலைமை முயற்சி செய்திருக்கிறார். அதான் என்னன்னா, அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஆனால் அவர்கள் வந்தால் நல்லது. அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில் உள்ளவர்கள் மீண்டும் எங்கள் கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாற்றி. எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். கரெக்டு தானே? எங்களுக்கு இடர்பாடு எது என்பதை அவர்களுக்கு தெரியும். அந்த இடர்பாடை அவர்கள் களைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அதுபடி தான் முடிவெடுக்க முடியும். இப்போது செங்கோட்டையன் அவர்கள் 4 வருஷமாக அமைதியாக இருந்துட்டு இப்போது ஒரு கழக குரல் அங்கே ஒழிக்குதுன்னா என்ன காரணம்? அந்த கூட்டணி சரியாக வராது, வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆகையால் பாஜக எங்கே இருக்குதோ அங்கே சர்வ நாசம் தான் நடக்கும். அது எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக 4 அணியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 4 அணியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? பாஜக தானே, காங்கிரஸ் காரணம் அதுக்கு. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவருமான KA செங்கோட்டையனை அவர் வகித்து வந்த அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர், இந்த பொறுப்புகளிலிருந்து விடுவித்து இன்னைக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. என்ன காரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நேற்று செய்தியாளர்கிட்ட பேசின செங்கோட்டையன் பிரிஞ்சு போனவங்களை, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்களை ஒன்று சேர்க்க சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தார். அதற்கு பிறகுதான் இப்படியான ஒரு அதிரடி ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நீக்கப்பட்டவங்களை சேர்த்துக்கோங்க, கட்சி ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி கேட்டது தப்பா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருந்து குரல்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. ஓ பன்னீர்செல்வம் கேட்டது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய தண்டனை, செங்கோட்டையனுக்கு, ஒரு மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தண்டனை, இது எடப்பாடி பழனிசாமியோடைய சர்வதிகாரத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த சூழலில் தான் இந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் போன டிடிவி தினகரன், நாங்கள் திரும்ப கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால்
எதை செஞ்சால் வருவோம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும், அதை அவங்க செய்யுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியுடைய மனசுக்குள்ளே என்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்குது. இந்த செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்து நீக்கினது மூலமாக அதிமுக தொண்டர்களுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியல் களத்துக்கும் என்ன செய்தியை உணர்த்துறாரு எடப்பாடி அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இதெல்லாம் சார்ந்து தான் இன்றைய கேள்விக்கெல்லாம் நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் முனவர் பாஷா, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர் தராஷி ஷியாம், அதே போல் கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையை வேகமாக கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தனியரசு சட்டத்தை நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தனியரசு சார், செங்கோட்டையனுடைய இந்த கட்சி பொறுப்பு பதவிகள் பறிக்கப்பட்டதை பற்றி உங்களோட கருத்து முதல்ல என்ன? இல்லை, அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே எடப்பாடியார் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு எடப்பாடியினுடைய இந்த பிடிவாதம் பிரிந்து சென்றவர்களை இணைப்பது என்பது பேச்சுக்கே இடமில்லை என்கின்ற அந்த முக்கிய ஆளுமைகளை அரவணைப்பதில் அணுகுமுறையில் எடப்பாடியிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து 2017 முதல்வர் பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து எடப்பாடியார் கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் நடைபெற்றிருக்கிற தேர்தலிலெல்லாம் தொடர்ந்து தோல்வியையே தழுவினாலும் தோல்விக்கு காரணமாக இருக்கிற சின்னமாவோ டிடிவி ஓபிஎஸ் மற்ற ஆளுமைகள் கட்சியிலிருந்து விலகியவர்கள் குறித்து எந்த அவர்களோடு எந்த அணுகுமுறை அல்லது எந்த தொடர்பு அல்லது அவர்கள் இணைக்க வேண்டும் என்கின்ற எந்த விருப்பு இல்லாமல் தோல்வியை சுமந்தே மகிழ்ச்சியாக எடப்பாடி பயணிக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இதுவே தாமதமான முடிவு. நான் பல நாள் இது மாதிரி முக்கிய தலைவர்களிடத்துலாம் நேரடியாகவும் தொலைபேசி வழியாகவும் ஊடக வழியாகவும் தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்தி தான் வந்தேன். அந்த அளவில் இன்றைக்கி செங்கோட்டையன் காலதாமதமாவது நேற்று ஊடகவியலாளரை சந்தித்து அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் பேர் இயக்கம் மூத்த தலைவராக இருந்தாலுமே கூட, செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவராக இருந்தாலுமே கூட ஒரு பொதுச் செயலாளருக்கு 10 நாள் ஒரு கெடு விதிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயமா? அப்ப நடவடிக்கை ஆக்ஷன்ங்கிறது சரிதானே? இல்லையா, இப்போ இந்த நடவடிக்கைக்கு இப்போ நீங்கள் எங்கள் செங்கோட்டையன் மாதிரி இப்போ எடப்பாடியோட சீனியர், எடப்பாடியினுடைய காட்டிலும் முன்பே புரட்சி தலைவரின் பேரன்பை பெற்று முதல் சட்டமன்ற பேரவையிலேயே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்புக்கு வந்தவர், புரட்சி தலைவர் அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்றிருந்தவரை இவர்களினுடைய கருணையால் அரசியலுக்கு வந்த, அதாவது செங்கோட்டையன் அவர்களினுடைய அறிமுகத்தால் அரசியலுக்கு வந்து அரசியலில் அடியெடுத்து வைத்த எடப்பாடியார் இப்பொழுது செங்கோட்டையனைவே கட்சியிலிருந்து விலக்குகிற அளவிற்கு ஒரு துணிச்சல் அல்லது ஒரு அப்படி ஒரு முடிவுக்கு வந்தது பெரிய பிழை, பெரிய தவறு, அது வரலாற்று தவறு. பல தவறை சொன்னார். சின்னம்மா அவர்களை முதல் அமைச்சர் பொறுப்பையே தந்த சின்னம்மா அவர்களைவே வெளியேற்றியவர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற இரட்டை பொறுப்பு இருந்த பொழுதே அவர் அண்ணன் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றியவர், டிடிவி ஆட்சிக்கு துணையாக இருந்து இவரை முதலமைச்சராக்குவதற்கு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தவர்களையே வெளியேற்றியவர், இப்பொழுது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இப்பொழுது இவருக்கு மிக நெருக்கமாக இருந்து எல்லா துன்பங்களிலும் துணையாக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் கட்சி பொறுப்புகளில் இருந்து விலக்குகிற அளவுக்கு எடப்பாடியார் துணிந்து விட்டார் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பொது தேர்தலிலும் இவர் தோல்வியை தழுவுவதற்கு மகிழ்ச்சியோடு களத்துக்கு வந்து விட்டார் எடப்பாடியாருங்கிறது தான் இப்போ நம்ம கூட எல்லாரும் நாட்டு மக்கள் இது நான் முதல் பார்வையாக எடுத்துக்கிறேன். நான் தராசி ஷியாம் கேட்கணும் பார்க்குறாங்க. இதை வந்து தனியரசு சார் சொல்றது மாதிரி இது வந்து ஒரு வரலாற்று ஒரு பிழை அப்படி பார்க்கலாமா, இல்லை ஜெயலலிதா போல ஒரு அதிரடியான ஆக்ஷனுக்கு தயாராகிட்டார் எடப்பாடி பழனிசாமி, ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவாகிட்டாரு, அதனால இப்படியான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படி பார்க்கலாமா? தனிப்பெரும் தலைவராக உருவாகி இருக்கிறார் என்றால் அவர் வந்து 2026 தேர்தலில் அதை நிரூபித்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். அவர்கிட்ட இருக்க கட்சிங்கிறது 2021 அது ஓபிஎஸ் இருந்த ஒரு காலகட்டம் தான், அனைவரும் ஒற்றுமையாக இருந்த காலகட்டம் தான். அதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு 40லிருந்து 50 சீட்டு அவரோட தனிப்பட்ட வெற்றின்னு கூட எடுத்துக்கிடலாம். ஆனால் இப்போ ஒரு வலிமையான கூட்டணி திமுக கூட்டணி, அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கண்டிப்பாக
எடப்பாடி பழனிசாமியோட ரியல் டெஸ்ட்ங்கிறது 2026 தான். 26ல ஜெயிக்கணும்னு அவர் நினைத்தாருன்னா எல்லாரையும் ஒன்றாக இணைத்து போவதுதான் சரியான நகர்வாக இருக்கும். செங்கோட்டையன் நேற்று கெடு வைத்தார். நீங்க ஆரம்பத்தில் சொன்னது சரிதான். மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்க முடியுமா? அதனாலதான் கட்சி போஸ்டிங்ல இருந்து எடுத்திருக்காரு, கட்சியில இருந்து எடுக்கல. ஏனென்றால் பதவியில் இருக்கிறவங்க ஒரு பொதுச் செயலாளருக்கோ இல்ல ஒரு தலைமைக்கோ கட்டுப்பட்டவர்கள், அப்படித்தானே பதவியில் இருக்க முடியும். எனவே பதவி இல்லை அப்படி நம்ம இதுல பொருள் கொள்ளலாம். ஆனா செங்கோட்டையன் சொன்னது வெறும் ஒற்றுமை மந்திரம் தானே. சொல்லப்போனா பொதுச் செயலாளர் முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன்னாரு. ஒரு 10 நாளுங்கிறது காலக்கெடு கிடையாது, ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம் தான், அப்படிதான் அவர் சொன்னாரு. அதற்கு இந்த தண்டனை என்பது ரொம்ப அதிகம் என்பதுதான் என் கருத்து. சரி, அக்னிட்ட கேட்டுருவோம். ஒற்றுமை மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்தார் செங்கோட்டையன். அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப உச்சபட்ச தண்டனை, சர்வாதிகாரத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரா எடப்பாடி அப்படின்னு சொல்லி. இல்லை, இது தராசு சியாமோட கேள்வி இல்லை, உச்சத்துக்கே போயிட்டாரா எடப்பாடி அப்படிங்கிறது ஓபிஎஸோட கேள்வி. தராசு சாரை அப்படி முன்னிலைப்படுத்தி அப்படி ஓபிஎஸ் கேள்வியை கொண்டு வந்து நிறுத்துறீங்க பாருங்க, அதுதான் ராஜா திருவாங்க. இல்லை இல்லை, நீங்க நான் கேள்வியை கேட்டு அந்த கேள்வியிலே ஒரு குழப்பமா போட்டா தான் அக்னி சரஸ்வதி அப்படி நிப்பான். ஆனால் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஸ்ட்ரெயிட்டா கேளுங்க சார். தராசு ஓபிஎஸ் அவர்கள் எதுக்கு அதிகப்படியான தண்டனையா நேரடியா செங்கோட்டையனுக்கு கொடுத்தது அதிகப்படியான தண்டனையா? நான் நேராவே கேட்டேன். வாங்க. ரைட். இது வரைக்கும் 72 இருந்து இன்ன வரைக்கும் 2025 வரைக்கும் யாராவது ஒரு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் யாராவது ஒரு 10 நாள் கெடு விதிச்சிருக்காங்களா? வரலாற்றில் நடந்திருக்கா? இருந்தா சொல்லுங்க. இல்ல இல்ல, வாங்க. இல்ல இல்ல. ஆகவே இங்க இதே இப்படி யோசிப்பமே, நான் அவரை குறைத்தோ இகழ்வாவோ ஒருபோதும் யாரையும் பேசுவதில்லை. நான் இப்ப கேட்கிறேன், இந்த 10 நாள் கெடு விதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்க மட்டும் போய் மனம் விட்டு பொதுச்செயலாளரிடம் பேசி இருக்கலாமே. நாங்க 6 பேர் போனோம் பேசுறதுக்கு. சார் 6 பேர் 60 பேர், இப்ப 6 பேரும் சேர்ந்து தான் 10 நாள் கெடு விதிச்சிங்களா? ஆக போகிற போது 6 பேர், வருகிற போது ஒருவர் மட்டும் 10 நாள் கெடு. இது முரண்பாடா தெரியலையா? 2. இன்னொன்னு, ஒருவேளை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்பா நான் அம்மையார் ஜெயலலிதாவும் கிடையாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கிடையாது, அந்த இயக்கத்தில் ஒரு கிளைக்கழக தொண்டனாக இருந்தவன், இன்றைக்கு இந்த இலைக்கு என்ன இந்த இயக்கம் தான் உருவாக்கி இருக்கிறது. அந்த எண்ணத்தோடு தான் அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்பது என் பார்வை. மாறுமா மாறாதா எனக்கு தெரியல. சரி. ஆனா அப்படி அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பதவிக்கு நீங்கள் வகித்த பொறுப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி கெடு விதிக்கிறீங்களே, இது நியாயமா? ஒருவேளை அம்மாவே இருக்கிறாங்கப்பா, பண்ணியிருப்பீங்க. உடனே அடுத்த கேள்வி, அம்மா இருந்தது இப்படிலாம் நடக்காதல்லப்பா. 1000 கேள்விகளை நாம் கேட்கலாம். ஆனால் அதிமுக மட்டும்தான் இந்த நாட்டில் விவாத பொருளாகவே இருக்கிறது என்றால், அந்த பல்வேறு கணைகளுக்கு கர்ணனுடைய கவச குண்டலத்தை பிடுங்குவதற்கு யாசகம் போய் பெற்றார்கள். அந்த மாதிரி தான், நீ இதை கொடு அப்பதான் நீ சாவ அப்படின்னு கேட்டது மாதிரி இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்களோ? செங்கோட்டையன் அவரோட நலனுக்காக எதையுமே கேட்கல. நல்ல கேள்வி, ஒன்று சேரணும். நல்ல கேள்வி. இவருடைய நலனுக்காக அதை செய்யவில்லை. நான் கேட்கிறேன், 2021 நீங்க தேர்தல் வந்துட்டாருப்பா, நம்ம தனியார் சண்டை வந்துட்டாரு சார். அவர் முடிச்சிட்டு சார், இருங்க சார், அவர் பேச சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க வாங்க, நான் நிப்பாட்டிக்கிறேன். இல்ல சார், முடிங்க சார். நீங்க நான் என்ன கேக்குறேன், அவர் நலனுக்காக கேட்கலாம். எடப்பாடி மேலே கோவப்படாதீங்க. அக்னி பேசுங்க பேசுங்க. எடப்பாடி நம்ம பேசுறாலே உங்களுக்கு பொறுக்கவே மாட்டேங்குது. அதனால பொறுக்காமே முடியலன்னா என்ன பண்றது? அப்ப உங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அண்ணன் செங்கோட்டையன் செவிசாய்க்கிறாரே. இந்த அரசாங்கம் நடக்கிற அரசாங்கத்தை அகற்ற வேண்டும், அதற்கு இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம பயணப்படுறோம். அதனால இன்னைக்கு இந்த அரசை இது பண்றதுக்கு என்ன காரணம், அதுக்கு நாம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற கோணம் இல்லாம இப்ப நான் கேட்கிறேன், இன்னும் 6 மாசம் தான் சார் இருக்குது சார். அவரும் அந்த ஒற்றுமையை தான் சார் வலியுறுத்தினாரு. என்னன்னா இது ஏன் நான் என்ன கேட்கிறேன், 2021லயே இவங்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்களா? அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் கடந்து தானே நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு இந்த நேசக்கரம் இன்றைக்கு வருவதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி இன்னும் 6 மாத காலம்
அப்படி ஒருவேளை இப்படியே நம்ம இது பண்ண நடவடிக்கை எடுத்தாலும் கூட இந்த இந்த கால அவகாசம் 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்றுவிடும். அப்படியே தேர்தல் வைத்தால் கூட அது 2026 தான் நடக்கும். ஆகவே எல்லோரும் ஒரு இன்னொன்னு திரு ஓபிஎஸ் பத்தி கேட்டீங்க, சர்வாதிகாரம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. நான் இந்த சன் டிவியில் ஏதாவது சார் அவங்க எல்லாருமே அம்மையார் காலத்தில் அது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் இவங்கெல்லாம் வந்தவங்க. ஐயா திரு பொன்னையன் அவர்கள், திரு தம்பித்துரை அவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள், திரு தனபால் அவர்கள், முன்னாள் மரியாதைக்குரிய சபாநாயகர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்படி இருக்கிற போது எல்லோரும் எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கட்சி என்று வருகிற போது ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்க அப்படின்னு இவ்வளவு நாள ஏன் கேட்கல? அதே மாதிரி இப்ப சொல்றாங்க சர்வாதிகாரம் நீக்கியது சர்வாதிகாரம். நான் இந்த சன் டிவில ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒத்த கேள்விதான் இங்க கேட்கிறேன். இதே நீங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்த போது, இணை ஒருங்கிணைப்பாளராக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது உங்க வாகனத்திலேயே ஏத்திக்கிட்டு போய் இந்த எங்க ஊர்ல கெடா வெட்டுறதுக்கு நல்லா குளிப்பாட்டி கதம்ப மாலையெல்லாம் போட்டு அப்படியே வருவாங்க. இப்ப அப்படி வருகிற போது அதை வெட்டி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி அண்ணன் புகழேந்தி அவர்களை உங்கள் வாகனத்திலே அழைச்சிட்டு போனீங்க, நீங்களே அதை பதவியை நீக்கி விட்டீர்கள். அது மாதிரி உங்களுடன் பிறந்த உங்களுடைய ரத்த உறவு என்ன நடவடிக்கை எடுத்தது? அன்றைக்கெல்லாம் அது சர்வாதிகாரமாக நீங்களே கையெழுத்து போட்டீர்களே, அது சர்வாதிகாரம் இல்லையா? இன்னைக்கு என்னன்னா எதிரிக்கு எதிரி நண்பன், அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் எல்லோரும் குறை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். இந்த அரசாங்கத்தை மக்கள் எல்லோரும் குறை சொல்லுகிறார்கள். ஆனால் அதிமுகவை குறை சொல்லுவதுதான் சில பேருடைய வேலையாவே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நிர்வாகம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அதனால போட்டு இதைவே பேசுவோம் என்றால் அதற்கு முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களும் இசைவு தெரிவித்திருக்கிறார்களே என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறதா நான் பார்க்கிறேன். சார் சூர்யா சார், அக்னி என்னென்னமோ விளக்கமெல்லாம் கொடுத்தாரு. இப்போ நீக்கப்பட்டது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இது சரியான ஒரு நடவடிக்கை தானா, சரியான ஒரு முடிவு தானா? எடப்பாடியோட இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா, இது இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நீக்கப்பட்டது சரிதான் என் வாயில வரவே இல்லை சார். மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளரை இதுவரைக்கும் அதிமுக கேள்வி கேட்டிருக்காங்களான்னு தான் கேட்டேன். சரி, அப்ப நீக்கப்பட்டது சரியில்லை. நீக்கப்பட்டது சரியில்லை. எப்படி போட்டு வாங்குறீங்க பாருங்களேன். நீக்கப்பட்டது நான் பேசாததை போட்டு என்கிட்டே திருப்பி வரீங்க பாருங்க. சரி, அக்னி எடுத்து கொடுத்துட்டீங்க. நான் நீதிமன்றத்திலே கூண்டல் ஏத்தி கேள்வி கேக்குறவன் நான், என்னவே மாட்டி விட பாக்குறீங்க பாருங்க. சரி, நான் மாட்டி விடல, இப்ப கேக்குறேன், நேரடியா கேக்குறேன். செங்கோட்டையன் அவருக்கு போயிட்டீங்களே. இல்ல பரவாயில்ல, திரும்ப வரேன். அவர் இருப்பாரு, காத்திருப்பாரு. ஒரு நிமிஷம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. அவரை நீக்கினது சரியா தப்பா? எது? செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கிறது சரியா தவறா? அது அதிமுகவினுடைய கட்சி தலைமை எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு, அவ்வளவுதான். அதை மீறி உங்களுக்கு இது சரியா தவறா? அது எனக்கு தெரியாது. அது சரியா தவறா? நானும் பொதுச் செயலாளரா அல்லது நான் மாவட்ட செயலாளரா? சரியா தவறான்னு நீங்க பார்க்கணும்னா அவருக்கு பதிலாக யாரை போட்டிருக்காங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரி, ஓகே ஓகே, சூர்யாட்ட வந்துருவோம். ஓகே, ஆபத்துக்கு உதவிய ஆபத் பந்தவனாக தராஸ் சியாம் சாருக்கு நன்றி. ஓகே சார், அதாவது செங்கோட்டையன் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர். ஒரு அமைப்பு செயலாளர் அப்படிங்கிறதுக்கு அமைப்பு என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனையை, ஒரு உள்கட்சி பிரச்சனையை எப்படி வெளிப்படுத்துவது, எந்த வகையில் அதை கன்வே பண்ணுறது, பொதுச் செயலாளர்கிட்ட எப்படி கொண்டு போகிறது, அல்ல பொதுக்குழுவில் எப்படி கொண்டு போகிறது, அதுக்கு அதிமுகவில் ஏராளமான விதிகள் வகுத்திருக்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையன் இப்படி திடீரென்று வெளியே எல்லாரையும் நீ சேர்க்கலைன்னு சொன்னால் நாங்கள் கழுத்தை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மிரட்டல் தொனி இருக்குல்ல, அந்த தொனி செங்கோட்டையன் நேற்று நடத்திய கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய ஏற்பாடு, அவர் பேசிய முறை, இது எல்லாமே தவறு. அது ஏதோ அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்று நான் பார்க்கவில்லை. அப்புறம் அது அதிமுக, நீங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அதிமுகவினர் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய இன்னொரு பாட்டு, நீங்கள் எப்படி ஜா அணி, ஜே அணி, சசி அணி, டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி மாதிரி செங்கோட்டையன் அணின்னு ஒரு அணி இப்போ என்ன செஞ்சிருக்கு, உருவாயிருக்கு. அது மேலும் பிளவுபட்டிருக்கு. பிளவை நோக்கித்தான் அது நகன்றிருக்கே ஒழிய ஒற்றுமையை நோக்கி அது நகலலை. ஒற்றுமையை நோக்கி நகலணும்னா அதுக்கு வேற ஒரு கட்சியின் மீதான நலன் என்பதை தாண்டி இவர் தன்னுடைய செல்வாக்கை மண்டலத்தை காட்டுவது, அவர் யாரு அப்படிங்கிறத கேட்பது இருக்குல்ல, இந்த துணி அப்படிங்கிறது தான் அதுக்குள் தொக்கி நிற்கிறது. இதுக்குள்ள இவர்கள் தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள், எடப்பாடி மேலே தான் தவறு, செங்கோட்டையன் மேலே தான் தவறு அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டையும் நான் நடத்தி காட்டுற ஒரு குரூப் பின்னாடி உட்காந்து
துக்குளக் அலுவலகத்தில் கதறிக்கிட்டு இருக்குங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேத்து விவாதத்தில் எல்லாருமே முன்னச்ச கேள்வி அப்படிங்கிறது வந்து செங்கோட்டையினுடைய இந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அது வந்து பல பேர் வந்து சுட்டி காட்டினது அப்படிங்கிறது வந்து பாஜகவை நோக்கி தான் அந்த கைகள் நீண்டுச்சு. அது அப்படிதானா? எதுக்கு அவ்வளவுலாம் பாஜகன்னு ஏன் சொல்லணும்? மயிலாப்பூர் ராஜதந்திரியினுடைய வேலை. அவர் தான் நேற்று டிவியில் பேசிட்டு இருக்காரு. துக்குளக் குருமூர்த்தி தான் பேசிட்டு இருக்காரு. நாங்க எப்படி அவர் செங்கோட்டையன் எப்படி அவர் எப்படி நல்லவர், எப்படி எடப்பாடி பழனிசாமி அகம்பாவமாக நடந்து கொள்கிறார், அவர் தலைமையாக இருந்து கொண்டு செயல்படுகிறார். எனக்கு இதுல ஒரு சந்தேகம் சார். எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. அவரு எடப்பாடி கூட்டணிக்கு உள்ள இருக்காரு. அந்த செங்கோட்டையனை வெளியில கொண்டு வர அந்த கூட்டணியில இருந்து அந்த கட்சியில இருந்து செங்கோட்டையன் இப்படி பேச வச்சு வெளியில கொண்டு வரதுனால பாஜகவுக்கு என்ன லாபம்? அதிமுகவினுடைய தலைமை அப்படிங்கிற ஒரு தலைமை, அந்த தலைமையின் கீழ் ஒரு அணி அப்படிங்கிறத எடப்பாடி போற கேம்பெயின் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாஜக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது. நீங்க அன்புமணி கூட்டணி ஆட்சிம்பாரு, இவர் ஜி.கே. வாசன் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாரு. எல்லாருமே கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்க அந்த அமைப்புல. அவர் இல்ல தலையாற்ற இல்லையா? இல்ல கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. அதாவது கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அவர் மீண்டும் திருநெல்வேலியிலையும் வந்து அதைத்தான் பேசிட்டு போறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? எங்கள் தலைமையில் என்ன செய்வோம், தனித்த ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிறத எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த எடப்பாடி அப்படிங்கிற இந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா, உடைச்சி அவரை மீண்டும் என்ன செய்யணும், கீழே இறக்கி கொண்டு வரணும்னா செங்கோட்டையன் போன்றவர்களை இது மூலமாக பேச வைப்பதன் மூலமாக அதிமுக என்ற ஒரு தலைமையின் கீழ் ஒரு அணியாக செயல்படுவது என்பதை மாற்றி எல்லோரும் பகிர்ந்து கொள்வது, அதை பாஜக வழிநடத்துவது என்ற இடத்தை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள். அதனாலதான் செங்கோட்டையன் பேச வைக்கப்படுகிறார். செங்கோட்டையன் பேசவில்லை, பேச வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் எடப்பாடியை நோக்கி என்ன செய்கிறார்? கேள்வி. சசிகலா ஒரு அணியா இருக்கிற மாதிரி, ஓபிஎஸ் ஒரு அணியா இருக்கிற மாதிரி, டிடிவி ஒரு கட்சி தனியா இருக்கிற மாதிரி, இப்ப இனி செங்கோட்டையன் ஒரு அணியா மாறுவார். அவர் மாற்றப்படுறாரு. அல்லாட்டி இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தலைமையாக அவரை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்கன்றது ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க சேர்த்து பார்க்கணும். நேற்று வரை அண்ணாமலை அவர் 2 கூட்டத்துக்கு போக மாட்டாரு. அவர் வந்து இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? நான் வந்து டிடிவி தினகரனை, நான் வந்து இவர் ஓபிஎஸ், அவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை இப்போ வேற ஒரு டோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது எல்லாமே எதை காட்டுதுன்னு சொன்னால், இவர்கள் தனியாக இவங்க வெளியெல்லாம் போகலை. என்டிஏ விட்டு நான் வெளியே போகிறேன்னு ஓபிஎஸ் இவர்கள்லாம் பேசினாலும் அவங்க வெளியே போகலை. ஆனால் என்னன்னா, அதிமுகவினுடைய அந்த ஒற்றை தலைமையை மிரட்டுவது போன்ற ஏற்பாட்டை பாஜகவின் பின்னணியிலிருந்து இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய யதார்த்தமான. இதில் இப்போ நீங்களும் பேச வேண்டாம், வாங்க நம்ம உட்காந்து பேசுவான். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கூட்டணி ஆட்சி என்ற ஒன்று, இரண்டாவது தொகுதி பங்கீடு என்ற ஒரு ஏற்பாடு ஒன்று இருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகவுடைய தலைமை, பாஜகவுக்கு இத்தனை, இவருக்கு இத்தனை, அவருக்கு இத்தனைன்னு பங்கீடு போடுவதிலேயே அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்போ அவரை இறக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதிமுகவை வீழ்த்துவதன் மூலமாக தான் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் 2026 திமுக கூட்டணியை வீழ்த்துறதெல்லாம் இப்போ மேட்டரே கிடையாது. இவர்களுக்குள்ள ஒருங்கிணைஞ்சு இவர்கள் வீழ்ந்து போகாமல் நிற்கிறது தான் இப்போ மேட்டரா நிற்குது. அப்போ இவர்கள் மட்டும் அந்த பங்கீட்டை செய்யக்கூடாது. இதில் மத்தியஸ்தமாக பாஜக உள்ளே நுழைஞ்சு எல்லாருக்கும் பங்கிட்டு ஒரு அணியை நான் உருவாக்குவது. செங்கோட்டையனுக்கு என்ன லாபம்? இதுல செங்கோட்டையனுக்கு என்ன லாபம்னா, நீங்க வந்து செங்கோட்டையன் பாஜகவினுடைய அவர் அங்கே போய் நிற்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், அவர் ஏன் அங்கே போய் நிற்கிறாரு? அமித்ஷா இவரு கட்சி பொதுச் செயலாளர் அமித்ஷாவை போய் பார்த்தாரு. இவர் நிர்மலா சீதாராமனையும் அவரையும் போய் பார்க்க வேண்டிய தேவை எங்க இருந்து வந்தது? அதற்கு அதிமுகவில் அனுமதி பெற்று இவர் போனாரா? யாரை போய் பார்த்தாரு? எதுக்கு அவங்கள போய் பார்த்துட்டு வந்து இவர் பேசுறாரு? அப்படின்னா இவர் பேசினதுக்கு பின்னாடி துக்ளக் பத்திரிகை இவருக்கு புகழாரம் சூட்டுவது ஏன்? குருமூர்த்தி இவருக்கு புகழாரம் சூட்டுவது ஏன்? துக்ளக் ரமேஷ் புகழாரம் சூட்டுவது ஏன்? அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து நீ இதை கிளப்பி விடு அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் இது பாஜக செய்யக்கூடிய ஏற்பாடை ஒழிய செங்கோட்டையன் அதற்கு காயாக பயன்படுத்தப்படுகிறார். அவ்வளவுதான். அதிலிருந்து தான் இந்த கேள்விகள் எழுகிறது. இதுல எல்லாரையும் நீ ஒருங்கிணைங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிமுகவினுடைய ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சிக்கு எதிராகத்தான் இவர் என்ன செய்யறாரு? ஓபிஎஸ் பிரச்சனை பண்றாரு. அந்த பிரச்சனை பண்ணி சட்டமன்றத்தில் 18 பேர் பதவி இழக்கிறதுக்கு இவர் தான் காரணமாகவும் இருக்கிறார். 18 பேர் வெளியே போயிடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு நீங்க வந்து கையை பிடிச்சி 2 பேரையும் சேர்த்து வச்சிங்கல்ல, அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா அதிமுக தலைவர்களும் வாங்க,
கையை குலுங்க அப்படின்னு சொன்னா 5 நிமிஷத்துல முடியிற வேலை. அது 2 பேர் இதனால ஈஸியா பிடிக்க முடிஞ்சது. இப்ப 4-5 பேரா இருக்காங்க. இல்ல எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிறது தானே முக்கியம். அதிமுகங்கிறது ஒற்றை தலைமையோடு செயல்படுறதுங்கிறதா முக்கியம். அதிமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வலுவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, ஆனா அந்த கட்சியை உடைப்பதற்கு பாஜக இவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பின்னணியில் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முனவர் பாசாட்டையே கேட்டுருவோம். முனவர் பாசா சார், இந்த செங்கோட்டையன் பேசுனது இப்போ அதிமுகவுக்குள்ள இந்த பிளவை இன்னும் அதிகப்படுத்த நினைக்கிறது எல்லாமே பாஜக தான் அப்படிங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எதுக்கு எடுத்தாலும் விரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்ற மாதிரி எது நடந்தாலும் அதுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொன்னால், செங்கோட்டையன் இப்படி பேசுவதற்கு பாஜக பின்னணியில் இருந்து அவங்களுக்கு என்ன லாபம்? அதான் சொன்னாரே சார், என்ன லாபங்கிறது? என்ன லாபம் சொல்லுங்களேன். என்ன சொன்னாரு? அதிமுகவினுடைய பலத்தை குறைக்கணும். பலத்தை குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆச்சு அப்படிங்கிற ஏற்கனவே பிரிந்தவர்களை சேர்த்துக்க மாட்டேன்றதை தெளிவா எடப்பாடியார் அமித்ஷா கிட்ட சொன்னாரு. அமித்ஷாவை பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அது அவங்க உள்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வெளியில நடந்தது, உள்ளுக்குள்ள இப்படி நடந்திருக்கலாம். உள்ளுக்குள்ள அவர் சொல்றாரு. ஹேட்சியங்கள் எல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். அவர் ஹேட்சியமா சொல்றாரு. செங்கோட்டையன் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வராருன்னு சொன்னா உண்மையிலே நான் எடப்பாடியாரை அவருடைய துணிச்சலை பாராட்டுறேன். துணிந்து அவருடைய கட்சி பதவிகளெல்லாம் பறிச்சார்ல. ஒரு காலத்தில் மரியாதைக்குரிய புரட்சி தலைவரை எதிர்த்து எஸ்டிஎஸ் இப்படி பண்ணபோது எஸ்டிஎஸ் நீக்கப்பட்டார். புரட்சி தலைவரை எதிர்த்து நம்முடைய ஆரம் வீரப்பன் அப்படி செஞ்ச போது ஆரம் வீரப்பன் நீக்கப்பட்டார். அவங்கெல்லாம் ஆளுமை மிக்க தலைவர்கள். ஆனால் இன்னைக்கு தன்னை பொதுச் செயலாளராக நிலைநிறுத்தி அடுத்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற தான் அடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அதற்கு குந்தகம் விளைவிக்கின்ற அளவுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்ற பெயரால் எதிர்க்கட்சி தலைவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறார் என்று சொன்னால் அதை எப்படி அனுமதித்து கொண்டு இருக்க முடியும்? அதிமுகவிலே பொறுப்பில் இருந்து கொண்டு அதை செய்யக்கூடாது. எல்லாம் ஒன்று சேர்க்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கெடு. இவ்வளவு நாள் பொறுத்து தான் உங்களுக்கு தெரியுதா ஒன்று சேரணும்னு? அதான் ஒன்று சேர்ற விஷயத்தை அமித்ஷா கிட்ட கேட்ட போதே அது அவங்க உள்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்களே. பாரதிய ஜனதாக்கு செங்கோட்டையன் பாஜகவில் இல்லையே, அவர் அதிமுகவில் தானே கேட்கிறாரு. அதிமுகவில் இருந்தானா நேரத்தை இப்போ அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி நேரடியாக அதிமுக அலுவலகத்தில் போய் அவர்கிட்ட நேரடியாக பார்த்து இது மாதிரி ஏற்கனவே 6 பேர் பார்த்தாங்க 2024 தோல்விக்கு பிறகு. அதில் 6 பேர் பார்த்தவங்களும் இவர் ஒருத்தர் தான் இருக்கார், மீதி 5 பேர் எடப்பாடியாரோட தான் இருக்காங்க. பார்த்தாங்க. ஆமாம் பார்த்தாங்கல்ல. ஆமாங்க, அவங்க தான் அவர் தானே சொன்னார் நாங்கள் ஏற்கனவே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னது. எடப்பாடி இன்னும் பார்க்கல, என்ன யாரும் அப்படி பார்க்கல. செங்கோட்டையன் சொன்னது தான் நான் சொல்கிறேன். சரி, செங்கோட்டையன் சொன்னார் பார்த்தாங்கன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவரை முதலமைச்சர் வேட்பாளர், அதாவது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அவங்க தலைமையில் தான் இந்த அணி என்டிஏ கூட்டணி செயல்படணும்லாம் சொல்லிட்டதுக்கு பிறகு அவரை மாற்றணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு டிடிவி தினகரன்னா, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் கேட்குறேன், அது எப்படி அனுமதிக்க முடியும்? அதுக்கு நீங்கள் எல்லாரையும் சேர்க்கணும்னா ஓபிஎஸ் செஞ்ச காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் பகிரங்கமாக சொல்கிறார், அலுவலகத்தில் பூந்து அடித்தாங்க, எம்ஜிஆர் படத்தை ஒடிச்சாங்க, தஸ்தாவேஜுகளெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, இவ்வளவும் செஞ்சவங்கள நாங்கள் எப்படி மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்க முடியும்னு அவர் கேட்குறாரு எடப்பாடியார். அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு இவர்கள் இல்லாமலேயே ஒன்றுபட்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், இப்போது 2019 நாடாளுமன்ற தேர்தல், தமிழ் மாநில காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 2 தொகுதிகள், காங்கிரஸ் கட்சிக்கு 6+1. சுனில் என்பவர் பேசினார். அமைச்சர்கள் நேரு, அன்பில் மகேஷ் எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போனதுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையோடு பேச்சுவார்த்தை நடக்குது. கனிமொழி அம்மா, நம்முடைய டிஆர் பாலு இவங்கெல்லாம் போய் பேசி சரி தமாகாவுக்கு 2 தொகுதி அப்படின்னு சொல்லும்போது ராகுல் காந்தி தமாகாவுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா காங்கிரஸ் அகில இந்திய கட்சி, எங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு தான் லாபம், நாளைக்கு எதிர்காலத்தில் நான் காங்கிரஸோடு தான் ஒன்றா போவோம், அந்த காலத்தில் அது கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் தமாகா வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற மனோபாவம் காங்கிரஸுக்கு இருக்கும்போது நாளைக்கு முதலமைச்சர் என்ற எதிர்பார்ப்போடு மக்களுடைய ஆதரவோடு வரக்கூடிய ஒருத்தரை அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல இப்ப அதிமுக வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குதா? நீங்க அதிமுக வளர்ந்து இருக்கின்ற கட்சி என்பதனால்தான் அந்த கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கு பாஜக தலைமை. ரெண்டாவது எப்போ எடப்பாடியாரோடு பாஜக கூட்டு வைக்கலையோ
அப்போ தான் இந்த ஓபிஎஸ்ஸும் நம்ம டிடிவி தினகரனும் அந்த அணியில் இருந்தாங்க. எடப்பாடியாருடைய தலைமை என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என்டிஏ விட்டு விலகி போகிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கு அதிமுக என்பது ஒன்றுபட்டு நிற்கிறது. எடப்பாடியார் தலைமையில் பாஜக கூட்டணியோடு அவர்கள் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறார்கள். மக்கள் விரோத ஆட்சி திமுகவை அகற்ற வேண்டும் என்பது ஒற்றை குறிக்கோள். எப்படி திமுக கூட்டணி பாஜகவுக்கு எதிர்ப்பாக ஒற்றை நிலையில் இருக்கிறார்களோ அதே போல நாங்கள் வந்து திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அது அகற்றப்பட வேண்டும் என்பதில் ஒற்றை குறிக்கோளோடு எல்லோரும் ஒன்றா இருக்கோம். அதனால் அதை ஏற்றுக்காத ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவியோ வெளியே போகிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஒரு நிமிஷம் அதாவது இவர் பேசினார்ல, அதிமுக பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்குது. கூட்டணி வைக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாரும் இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறத அவர் அழுத்தி அமித்ஷா சொல்கிறார்ல. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐயும் அல்லாட்டி அவங்க தினகரனையும் வெளியேற்றிட்டு மற்ற கட்சிகளோடு நீங்கள் வாங்க நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா? இல்லை. அப்படி இவர்கள் ஏதாவது சொன்னாங்களா? இவர்களுக்கு அவர்களுக்கு இடையில பிரச்சனை இருக்கு வேண்டான்னு சொன்னாங்களா? இல்லை. இப்போ இவர்கள் மேல பழிய தேவையில்லாமல் தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவங்க இருக்காங்கன்னு தெரியுமா? கூட்டிக்கிடுவாங்களாம். அப்புறம் அவங்களே வெளியே போயிட்டாங்க சொல்லிக்கிடுவாங்க. இல்லை, அவங்களே தான் அவங்கள கேட்ட போது அமித்ஷா சொன்னது வந்து அது அவங்க உள்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை முடிவெடுக்க வேண்டியது 2014 அருணாச்சல பிரதேசத்துல முதல்ல ஒரு கட்சியை உடைச்சி அந்த கட்சி தலைவர் தற்கொலை பண்ணி இந்தியாவிலே முதல்ல அரசியல் கட்சியை உடைச்சது இது வரலாறு. கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து உடைச்சு மணலி கந்தசாமி தலைமையில ஒரு கம்யூனிஸ்ட். அதே அந்த வரலாறு பேசணும்னா நான் பேசுறேன். நீங்க தான ஆரம்பிச்சீங்க. நான் என்ன கேக்குறேன், நான் மூப்பனார்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மூப்பனார்ட்டே பேசுவோம்ங்க. மூப்பனாரே பேசுங்க. 96ல காங்கிரஸ் வெளியே வந்தோம். மூப்பனார் எல்லா காலத்திலும் மதவெறிக்கு எதிராக பேசினவர். அது மூப்பனார் எல்லா காலத்திலும் மதவெறிக்கு எதிராக பேசினவர். கமலாலயத்தை மதவெறிக்கு எதிராக பேசினவர். பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? கலைஞர் பாஜகவோட கூட்டு வைக்கல அவரு. சரி தனியரசு சார், இதுல இப்போ செங்கோட்டையன் பேச்சுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்ப என்ன புதுசா நீக்கிறவங்க எல்லாம் சேர்க்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் பாஷா கேட்கிறாரு. இல்லையா, இப்போ இதுவே தாமதமான முடிவு. இப்போ நீங்கள் இப்போ சின்னம்மாவை தனித்து விடப்படும் பொழுது யாரும் போய் ஆதரிக்கிறது இல்லை. டிடிவி தனித்து விடப்பட்ட பொழுது யாரும் போய் ஆதரிக்கிறது இல்லை, கேள்வி கேட்கறதில்ல. ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பிறகு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே அக்னி சொன்னார்ல, புகழேந்தி என்னென்னா கார்லேயே அழைச்சிக்கிட்டு போய் நீக்கும் பொழுது அப்படி ஒரு தவறு செய்கிற பொழுது கேள்வி கேட்கல. இப்போ இன்றைக்கி செங்கோட்டையனுக்கு ஒரு நெருக்கடி பெறுகிற பொழுது அவர்கள் எல்லாம் ஓடி வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது வரல. இப்போவும் நான் சொல்கிறேன், செங்கோட்டையன் தனித்து இந்த போராட்டத்தை நடத்தினார்னா எடப்பாடியை பணி வைக்கவே முடியாது. இப்போ என்ன செய்யணும் செங்கோட்டையனான எடப்பாடியால் வெளியேற்றப்பட்ட அனைவரும் முதல்ல ஒரே ஒரு அணியில் ஒரு 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 குடையின் கீழே நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றுமைக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில், எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத போக்கை தளர்த்துகிற வகையில் இந்த மக்களை தொண்டர்களை ஒன்றுபடுத்தணும். அப்போ அவர்கள் ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு பின்னால அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்கா சார்? ஏன்னா நேற்று வந்தாங்க, இன்னைக்கு அவரோட பதவியை பறித்த பிறகு அதில் வந்த கூட்டம் பாதி அப்படியே காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி 2026க்கு மேலே எடப்பாடி ஐயாவுடைய முதலமைச்சர் அரியணைக்கு வரலன்னா நீங்கள் எடப்பாடிக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர், இந்த மொத்த கூட்டம் இருக்குதான்னு பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே எடப்பாடியோடு 2021 இப்போ யார் இருந்தாங்க, அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார், இப்போ இல்லை. பல நிர்வாகிகள், இப்போ நீங்கள் உள்ளாட்சி நிர்வாகம் களத்தில் உள்ளாட்சியில் எவ்வளோ நிர்வாகிகள் இருந்தாங்க, மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாங்க, இப்போ இல்லை. எடப்பாடிக்கு புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு இருந்து செல்வாக்கு இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்போ அதிமுகவில் யாரும் இல்லை. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் நீங்கள் 2000 இரட்டை தலைமையில் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து போட்டியிட்ட 2021 தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. இப்போ ஓபிஎஸ் என்ன வெளியே வந்துட்டார். இப்போ நீங்கள் 2027 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டிட்டு எங்கள் முனவர் ஐயா பாஜா ஐயா சொல்கிற மாதிரி இல்லை, எங்கள் முனவர் பாஜா ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் தனிப்பட்ட எடப்பாடியை மட்டும் வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நீங்கள் 2 பேர் மட்டும் களத்துக்கு போங்க. 2026 நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை நீங்கள் விளக்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரியணை ஏறினாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ்ஸை நான் வந்து கட்சியில் சேர்க்க மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல, டிடிவி சேர்க்க மாட்டேன்.
திராவிட முன்னேற்ற கழகம் 26 மீண்டும் ஆட்சிக்கு வந்து தளபதியே முதல்வரானாலும் சின்னமாவை சேர்க்க மாட்டேன், செங்கோட்டையனை சேர்க்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிற எடப்பாடியை நீங்கள் அருகாமலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஆட்சியை அகற்ற முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி கூட்டணி வலிமையாக இருக்குது. இப்போ 2024 தேமுதிகவோடு எடப்பாடி இருந்தார். இப்போ தேமுதிக எடப்பாடி விட்டு ஏன் போச்சு? 2024 டாக்டர் புதிய தமிழக கட்சி எங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமியாக கூட இருந்தார். இப்போ எடப்பாடி விட்டு ஏன் அவரே வெளியே போனார்? என்ன கருத்து இதுவரைக்கும் வெளியே தெரியுமா? நீங்கள் உட்கட்சியிலே எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு தோழமை கட்சியிலையும் எல்லாத்தையும் வெளியேற்றி வச்சிருக்கிறீங்க. தோழமை கட்சியில் யாரோட தொடர்பு வச்சிருக்கிறீங்க? இப்போ எங்கள் வாசனையா கூட சொன்னால் எடப்பாடி கேட்குறாரா? கேட்க மாட்டார். எங்கள் முனவர் பாச அண்ணனோட அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க யார் இருக்கா? எங்கள் முனவராஸ் பாசனை போய் எடப்பாடிகிட்ட பேசினா எடப்பாடி நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு கருத்து நல்ல கருத்து எதையா ஒரு கருத்து ஏற்றிருக்காரா? இப்போ கூட நேருக்கு நேர் தான் கேட்குறேன். ஐயா சொல்லுங்கள், யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார் எடப்பாடி. நீங்கள் ஜெயக்குமார் அண்ணன் சென்னையில் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ எங்கே இருக்கிறாரு? சென்னையில் ஜெயக்குமார் அண்ணன் குடியிருக்கிறாரான்னே தெரியல. இப்போ நீங்கள் இப்போ அவ்வளோ பெரிய ஒரு கட்சி 32 ஆண்ட கட்சி தான் அதிமுக. அதனுடைய செய்தி தொடர்பாளர்கள் இப்போ எங்கே போனாங்க? 10 தொலைக்காட்சி, இவ்வளோ பெரிய கட்சி. ஒரே ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுறதுக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தையும் அதன் தலைவரின் கருத்தையும் பிரதிபலிப்பதற்கு, இதர எதிர்க்கட்சிகளோடு விவாதம் செய்வதற்கு ஒரே ஒரு செய்தி தொடர்பாளர் கூட தொலைக்காட்சிக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு சிக்கி தவிக்கிற எடப்பாடி. அப்படின்னா நீங்கள் யாரை தான் வச்சுருக்கிறீங்க? உங்கள் செய்தி தொடர்பாளர் உங்கள் கட்சியில் இருக்கிறவரை நம்பி தொலைக்காட்சியில் போய் விவாதிப்பதற்கே தடையாகவும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் ஒரே ஒரு ஆள் தான். இப்போ எங்கள் தம்பிதுரையனை பற்றி எல்லாரும் சொன்னீங்க. தம்பிதுரையனை பக்கத்தில் இருந்து ஒரு கருத்து சொல்ல வர்றாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எப்படி கையை பிடிச்சி ஒரு பொதுச் செயலாளர் எப்படி கட்டுப்படுத்தி இருனான்னு சொல்லி அவரே பேசுகிறார். ஏன் தம்பிதுரையனை எடப்பாடி விட சீனியர், மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி, ராஜ்யசபா துணைத் தலைவர். ஏன் நீங்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு அவர் எப்படி பாவம் லைவில் போயிட்டுருக்கு, அவர் எப்படி மன உடைஞ்சி முகம் சுருங்கி போயிருந்தார். இப்படி தம்பிதுரையன் உட்பட யாரையும் பேசக்கூடாது. ஒரே ஒரு காதில் மைக்கை மாட்டிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி நின்று கூட்டத்தில் போய் பாவம் ஒரு 500 பேரோ 1000 பேரோ 5000 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் பேசிட்டா 2026 எங்கள் நயினார் நாகேந்திரனும் எங்கள் எடப்பாடியாரும் போய் பேசிட்டா 6.5 கோடி வாக்காளர் பெருமக்கள் உங்கள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு உங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? புரட்சி தலைவர் அம்மாவுக்காக 100கணக்கான பேர் நட்சத்திர பேச்சாளர் கூட்டணி கட்சிக்காரங்க 24 மணி நேரமும் சிட்டா பறந்து வேலை செஞ்சாலே நாங்கள் ஆட்சிக்கு கைப்பற்றுவதற்கு எவ்வளோ போராடணும்னு எங்களுக்கு தான் தெரியும். எடப்பாடிக்காக பேசுகிறதுக்கு ஒரு ஆளை சொல்லுங்கள். எடப்பாடி தவிர சொல்கிறேன் நான் எனக்கு நல்லா தெரியும். எடப்பாடியை தவிர அந்த கட்சியில் யாருமே இல்லை. எடப்பாடி தவிர எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு எனக்கு தெரிய அந்த கட்சியில் மனச்சாட்சிப்படி ஒருத்தருமே இல்லை. அப்போ செய்தி தொடர்பாளர் இல்லை, மேடை பேச்சாளர்கள் இல்லை, விவாதங்களில் பங்கேற்பவர்கள் இல்லை, எழுத்தாளர்கள் இல்லை, கவிஞர்கள் இல்லை, அறிவுசார் இயக்கங்கள் இல்லை, யாரும் இல்லை. நீங்கள் விவாதத்தில் மட்டும் இல்லை, தோழமை கட்சியில் ஒரு கட்சி கிடையாது. இப்போ உங்கள் கட்சியில் தோழமை கட்சி சார் முனவர் பாஷா வச்சுக்கிட்டே நீங்க இப்படி பேசுறீங்க. அம்மா எம்எல்ஏ ஆக்குனாங்க, இன்னைக்கு அவரே இல்ல. அல்ல தேனி இல்ல இங்க பாஜக எங்க ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாரா? ஓபிஎஸ் தேனி மாவட்டத்துல ஒரே ஒரு எம்எல்ஏ அதிமுக ஜெயிக்க வச்சாரா சொல்லுங்க. ஜி.கே. வாசனை அதிமுக எம்பி ஆக்கியவரும் இல்ல. ஐயா இருங்க ஐயா 2017 எடப்பாடியார் இல்ல ரவீந்திரநாத் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்ல, அப்ப பதவி எங்க ஓபிஎஸ் கொடுத்துட்டீங்களா? இல்ல இப்ப சேலத்துல உங்க சொந்த தொகுதியில உங்க பொதுச் செயலாளர் தொகுதியில சேலத்துல நாடாளுமன்ற தேர்தல்ல ஏன் எடப்பாடியார் தோத்து சட்டமன்றத்துல எடப்பாடியார் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாரா சொல்லுங்க. சரி, ஓகே ஷாம் சார் குறுக்கிட்டாரு. ஷாம் சார், இப்ப செங்கோட்டையனோட இந்த பதவி பறிப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குமா? அதிமுகவுக்கு பின்னடைவு தான், பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவு தான். என்ன காரணம்னா, செங்கோட்டையன் சொன்னதை மிக எளிதாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க, ஒரு 10 நாள்ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாரு ப்ராசஸ். ஏன் இவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள், ஏன் இவர்களை மீண்டும் இணைக்க முடியாதுன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாலே போதுமே. ரொம்ப எளிதான ஒரு விளக்கம் தானே. எனவே சேர்க்க முடியாது, பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள், பொதுக்குழு தான் கூடி சேர்க்க முடியும், இப்படியான விளக்கங்கள் தான் கொடுப்பாங்க. பொதுவாக நான் பார்ப்பது தலைவர்களுக்கு தாய் உள்ளம் தேவை. எல்லா சொல்லும் போதுதான் இதுல இன்னொரு கருத்தும் தெரிஞ்சது. இதே செங்கோட்டையன் போய் எடப்பாடி உட்காந்து பர்சனலா ஒரு 1 hour உட்காந்து பேசியிருக்கலாமே, இப்படி பிரஸ்ஸை கூப்பிட்டு தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசணுமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருப்பார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு இங்கீதம் தெரியாதவர் அல்ல செங்கோட்டையன்.
எனக்கும் அவரை வந்து நீண்ட நெடுங்காலமாக தெரியும். அந்த இங்கிதெல்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பாக பேசியிருப்பார். அவரே அதை சூசகமாகவும் சொல்லிட்டார். நாங்கள் 6 பேர் போய் பேசணும்னு சொன்னார். அது சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது தானே. ஆனால் பலதரப்பட்ட ப்ரெஷருக்கு மத்தியில் அவருக்கு அவரோட கருத்துக்கள் எடுக்கல ஒன்று. இன்னொன்று என்னாச்சுன்னா, செங்கோட்டையன் அப்படி சொல்ல சொல்ல செங்கோட்டையனை சுற்றி இருந்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டாங்க. அதுபோக இன்றைய தேதிக்கு அங்கே காலிங் த ஷாட் யாருன்னா எடப்பாடி அவர்களோட ஒரு க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ். அவர் தான் வந்து சில இந்த மாவட்டங்களில் உட்கார்ந்து அவர் தான் போஸ்டிங் போடுறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. அவர் இல்லைங்கிறதுனால நம்ம அவர் பேரை சொல்ல முடியாதே தவிர தனியரசுக்கு தெரியும். அது யார் வந்து உண்மையிலேயே அங்கே போஸ்டிங் போடுறா? அதிமுக சார்பாக போஸ்டிங் போடுவது யார் கொங்கு மண்டலத்தில்? அந்த அந்த உரிமையே செங்கோட்டையனுக்கு இல்லைன்னு நான் அவர் எதுவுமே விவாதத்தில் இல்லைங்கிறதுனால நான் பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் அது வந்து ஓப்பன் சீக்ரெட். அப்போ இயல்பாகவே செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்களுக்கு அது பெரிய வருத்தத்தை தரும். ஒன்று, செங்கோட்டையன் அப்படியே தொடர்ந்தாலும் அவருக்கு சீட்டு கிடையாது. 2026 சீட்டு கொடுத்தா தானே, எதுக்கு இந்த 6 மாத கணக்கெல்லாம் போடணும்? அவருக்கு இனிமேல் வாய்ப்பு கிடையாது, சீட்டு கிடையாது. இனிமேலும் அவரை வைத்திருப்பதற்கும் இவர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவர் கடைசியில் வேற வழி இல்லாமல் தான் இதுக்கு வந்தார். அப்பவும் அவர் வந்து ரொம்ப அநாகரிகமாலாம் பேசலை. 10 நாள் கெடுங்கிறதுலாம் ஊடகங்கள் நம்ம எல்லாரும் வைத்த டைட்டில் தானே தவிர, அவர் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் 10 நாள்லையாவது, அப்போதான் இது முடிஞ்சு வரும். பொதுச் செயலாளர் முடிவுக்கே நான் விட்டுறேன்னாரு. அப்போ இன்னும் நேரம் என்னால் சேர்க்க முடியாது, இதற்கு காரணம் இதுதான், அவ்வளோதானே பொதுச் செயலாளர் சொல்ல வேண்டியது. கோவை செழியன் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் எடுத்து பேசுனவர் தாங்க. செங்கோட்டையன் நேத்தைக்கு சொன்ன அந்த கூட்டம், அவர் பொருளாளராக இருந்த பொதுக்குழு இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஆல் இண்டியாங்கிற பேரை வந்து சேர்த்தார்கள். இப்போ கோவை செழியன், இந்திரகுமாரி எல்லாம் எம்ஜிஆரே ஏத்தாங்க. அப்படிலாம் சேர்க்கக்கூடாதுங்க, இது மாநில கட்சி, இதுக்கு எதுக்கு ஆல் இண்டியாங்கிற அடைமொழி? எவ்வளோ பெரிய ஆளுங்க கோவை செழியன். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு மறுப்பு சொல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, பொதுக்குழுவில் ஓட்டு போட்டு முடிவிடுங்கன்னாரு. எம்ஜிஆர் விருப்பத்துக்கு எதிராக யார் ஓட்டு போட போறா? ஸோ ஆல் இண்டியாங்கிற பேரை வச்சுக்கிறதுன்னு முடிவாச்சு. கோவை செழியனா தான் வெளியில் போனார், இந்திரகுமாரி அம்மாவை தான் வெளியில் போனாங்க. திருப்பி 77 வந்து அவர் சேர்த்துக்கிட்டார். பொதுவாக வந்துங்க, தலைவர்கள் எப்போது தலைவர்களாக மிளிர்கிறார்கள்னா அந்த தாய் உள்ளம் பெருகும் போது தான் மிளிர்கிறார்கள். மற்றபடி அவர்கள் வந்து சராசரிகள் தான். ரைட். அக்னி, இது வந்து செங்கோட்டையனுடைய இந்த பதவி பறிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிமுகவுக்கு பின்னடைவு, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லி ஷாம் சார் சொல்றாரு. அதே போல் நீங்கள் கேட்டதுக்கு சொல்றாரு, அவர் பேசாமையா இருந்திருப்பாரு எடப்பாடி கிட்ட அப்படின்னும் கேட்குறாரு. அது எனக்கு தெரியல. ஆனால் போஸ்டிங் போடுறதெல்லாம் யாருன்றதை தெரிஞ்ச அளவுக்கு அதிமுகவில் வந்து கண்கொத்தி பாம்பாக தெரிஞ்ச அளவுக்கு திமுகவிலையும் போஸ்டிங் போடுறவங்க யாருங்கன்னு தராசு சியாம் சாருக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டார். அது இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் அவன் சொல்றேன். ரைட், ரைட், ஓகே, நன்றி. ரைட், ஓகே, ஜனநாயகம் தலைக்குது இப்பதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர் கேட்ட இன்னொன்னு, அந்த அதாவது வந்து ஒரு மாற்று கருத்து சொன்னா உடனே கட்சியில தூக்கிடுவீங்களா? சாரி, கட்சியில இல்ல, கட்சி பொறுப்புல தூக்கிடுவீங்களா? நான் ஒண்ணு கேட்கறேன். கரெக்ட். இதுக்கு வந்து தராசு சியாம் சார்கிட்ட நான் பதில் எதிர்பார்க்கிறேன். ஆனால் தனியார் சார்கிட்ட பதில் எதிர்பார்க்கல. நீங்க கட்சியின் கழகத்தினுடைய திமுக கட்சியில துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தாங்க இல்லையா, முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன், கட்சியை விட்டு தூக்குனீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்டா சார், இருங்க சார், நான் பதில் சொல்றேன் சார், பதில் சொல்றேன் சார். நான் கேட்டது திராவிட கட்சி தான் சார், பதில் சொல்றேன். நான் கேட்டது அதிமுக பத்தி, துரைசாமி, நான் கேட்டது அதிமுக பத்தி. நீங்க அமைப்பு செயலாளரை கேட்கறத சொல்றீங்க, நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் திரு கே.பி. ராமலிங்கம் திமுக பத்தி ஒரு வாதம் வைக்கும்போது நாம அதை பேசலாம். ஆனால் நம்ம அதிமுக மட்டும்தான் பத்தி பேசுவோம். இல்ல அக்னி, இங்க வாங்க செங்கோட்டையனுக்கு வாங்க, இங்க வந்துறேன். சப்ஜெக்ட் ஆனா எல்லா சப்ஜெக்ட்டுமே அதிமுக பத்தி தான் இருக்குது. அதான் எனக்கு வேதனையா இருக்குது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, சார் இருங்க சார், நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே திராவிட கட்சி தானே, அதனால இதெல்லாம் நடக்கிறது சகஜம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போவாங்க, மாத்திக்கிடுவாங்க, சேர்த்துக்குவாங்க, ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க திரு அண்ணாமலை இருந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கட்சியை வந்து வலிமைப்படுத்தலை அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்தியது யார்? அதுக்கு வந்து நம்ம நடுநிலையா ஐயா சாலமன் பாப்பையா மாதிரி பட்டிமன்றம்லாம் இங்கே வைக்கலைங்க. எடப்பாடி டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதைத்தான் பாரதிய ஜனதா எடுக்கிறது, அதை இங்கே செயல்படுத்துறாங்க. இப்போ இந்த செய்தியில்
இவங்க போறபடியே பார்த்தா மரியாதைக்குரிய பேராசிரியர் சூர்யா சேவியர் அவர்கள் சொல்றாங்க இது வந்து பின்னாடி இயக்குது முன்னாடி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரும் அதிமுகவை இயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை அதிமுகவை இயக்குவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் சொன்னது அதிமுகவை பலவீனப்படுத்த பாக்குது பாஜக, உடைக்க பாக்குது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிதைக்க பாக்குது, இன்னொரு அணியா உருவாக்க நினைக்குது. தேசிய கட்சி அப்படிதான் சார், ஆளுங்கட்சியா இருக்கும்போது அப்படிதான் சார் சொல்லுவாங்க. அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்காங்க, இது பலவீனப்படுத்த பாக்குது அப்படின்னு. அப்ப காங்கிரஸ் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இங்க தமிழ்நாட்டில் அவர் சொன்னாரு சார், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல சார். தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் வந்துட்ட இல்ல பிறகு சார். அதுக்கு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க. கிளாரிட்டியா சொன்னாங்க. அதிமுக தலைமையில் அக்னிட் அவர் கேக்குறாரு. அக்னி பதில் சொல்லிட்டு அக்னிட் கேளுங்க சார். அக்னிட் தான் ஒரு நிமிஷம். 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதிமுக தலைமையில் ஆட்சி, கூட்டணி கிடையாது, கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. இது அதிமுகவுடைய தெளிவான, எடப்பாடி பழனிசாமியுடைய தெளிவான லைன். இதை ஆதரிச்சு இந்த பக்கம் இருக்கிற யாருமே பேசல, அமித்ஷா உள்பட. அவர் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் என்கிறார். அதுக்கு என்ன பதில்? சரி, அதை செங்கோட்டையன் கோவப்பட்டு அது எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்லும் போது நீங்க எப்படி இன்னொருத்தர் நீங்க சொல்லலாம்னு அன்னைக்கு கேட்கல செங்கோட்டையன். இன்னைக்கு இவ்வளவு கேட்கிறவரை அதையும் கேட்கல. அப்ப கேட்கறது அதில் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் செங்கோட்டையன் யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமிங்கிறதுல நின்று தான் நானும் பேசுறேன். அதிமுகவினுடைய அந்த ஒற்றை குரலை, அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தை பாஜக இந்த மாதிரியான பல குரல்கள் மூலமாக பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு அரசியல் விமர்சகர், எல்லாரும் இருக்கலாம், நம்ம ஒரு கருத்தை வலியுறுத்தலாம். ஆனா ஏன் கவலைப்படுறீங்க? செங்கோட்டையனுக்கு கவலைப்படக்கூடியது நான் என்ன கேட்கிறேன், குருமூர்த்தி பேட்டி கொடுக்காரு. அந்த குரல் உள்ளடங்க சார். சூர்யா இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்டிருக்க சூர்யா, அதாவது என்டிஏ கூட்டணியில முதல்ல இருந்ததெல்லாம் யாரு? தமாக இருந்துச்சு, ஓபிஎஸ் கேண்டிடேட், டிடிவி கேண்டிடேட். அதிமுக பின்னாடி தானே வந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. அப்ப அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கா இல்லையா? இவர்களோடு ஒப்பிடும்போது அது பெரிய கட்சி இல்லை சார். அது தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி சார். அதுல பிரிஞ்சவங்க இருந்தாங்க. இவங்க வந்ததுக்கு பிறகு தயாரா இல்ல. எடப்பாடியார் 2000 ஓட்டுல தோத்தா, 200 ஓட்டுல தோத்தா தோல்வி கிடையாதா? சொல்லுங்க, கேளுங்க. 2000 ஓட்டுல நான் ஒரு நெறியாளர்னு சொல்லி தான் நினைச்சு வந்தேன். அங்க 4 நெறியாளர் கேக்குற போது நான் எந்த நெறியாளர் சார் ஒரு தாய் பல பிள்ளைகள் பெறலாம், ஆனால் பல பிள்ளைகள் ஒரு தாய்க்கு வர முடியுமா? அந்த மாதிரி தான் இங்க ஒரு நெறியாளர் கேட்க வேண்டிய கேள்வியை 4 நெறியாளர் கேட்டு ஒரு மனிதனிடம் கேட்டால் நான் எங்கே போவது? எடப்பாடி ஆதரவா பேசுறீங்க. கேளுங்க சார், எடப்பாடியாருக்கு ஆதரவா தான் சார் பேசுறேன். எனக்கு ஒண்ணு இது சார், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விஷயம் அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அண்ணன் தனியரசு அவர்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேளுங்களேன். அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க. இல்ல அதை கேட்டாகணும். எப்ப ஒரே பிரச்சனை அந்த கட்சி அது. ஐயோ, நீங்க படுற கவலை எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்குது. தனியரசோ சார், அதிமுக ஒன்றுபடணும் அப்படிங்கறத தனியரசோட எண்ணமும் அதுதான், செங்கோட்டையனோட எண்ணமும் அதுதான். அரசு சியாம் சார் கேட்ட கேள்வி எனக்கு காதுல விழல. சரி, ஆனா நீங்க 3 பேரை கேட்ட கேள்வி எனக்கு புரியல. இப்ப மறுபடியும் ஒரு கேள்வி கேளுங்க, நான் கரெக்டான பதில் சொல்றேன். திருப்பி நீங்க கேளுங்க. இவங்க எல்லாரோட நோக்கமும் அதிமுக ஒன்றுபடணும் அப்படிங்கறது தான். அதை தான் பேசிட்டு இருக்காங்க. பாஜகவோட பிடியில போயிடக்கூடாது அப்படிங்கறத தான் சுத்தி வளைச்சு சொல்றாங்க. இந்த எல்லாருடைய நோக்கம் சரியாகத்தான் இருக்குது. யாராவது ஏப்பா நீங்க வழக்கு போட்டீங்க, ஏப்பா பொதுக்குழு நடத்தல,
ஏப்பா பொதுக்கூட்டத்தை அறிவிச்சிட்டு பொதுக்கூட்டத்தை நடத்தாம போனீங்க அப்படின்னு இந்த மாநாடு நடத்தாம போனீங்க? ஏப்பா நீங்க வந்து உத்தரப்பிரதேசல காவி வேட்டி கட்டிட்டு அன்னைக்கு போனீங்க திராவிட கட்சி, இன்னைக்கு பேசுறீங்களே சர்வாதிகாரின்னு சொல்றீங்களே, எடப்பாடி காவி வேட்டி கட்டிட்டு போனாரா? இந்த 4 பேர் அந்த கேள்வியை என்னைக்காவது எங்காவது கேட்டது உண்டா? இதான் கேட்டுருவோம். கேட்டது அக்னீஸ்வரன், கேட்டது அக்னீஸ்வரன். ஆனா என்டாஸ் பண்றது தராசு ஷியாம் சார். ஓபிஎஸ் கேட்கலாம் கேட்டிருக்கேன். ஓபிஎஸ் கேட்டுட்டாங்க சார். எப்ப வந்து எப்ப மழை பெஞ்சு எப்ப வெயில் அடிச்சு அதெல்லாம் இருக்கட்டும் சார். சார் இப்ப என்ன உள்கட்சி விவகாரம், அது அதிமுகவினுடைய தலைமை அந்த முடிவை எடுத்துக்கொள்ளும். இதே நிலைமை நாளைக்கு திமுகவுக்கும் வந்தால் திமுக பக்கம்தான் நாங்கள் நிற்போம். ஏனென்றால் திராவிட கட்சிகள் இங்க இருக்க வேண்டும். அதனால கூட்டணி வந்தது விஷயம். அப்ப நான் இப்படி கேட்கிறேன், அண்ணன் மு.க. அழகிரி அவர்களை திமுகவின் தலைவர் ஆக்குங்களே. என்ன பதில் சொல்லுகிறீங்க இந்த 4 நெறியாளர்களும் உங்களை தவிர? ஆகவே சார் இது உள்கட்சி விஷயம் சார். அதுல எல்லார்ட்டும் போய் இப்ப நான் எனக்கு நினைக்குது சார் மு.க. அழகிரி வந்து சகோதரி கனிமொழி அக்கா துணை முதலமைச்சராக்குறேன்னு நான் விரும்புறேன். நான் இதை எல்லா இடத்துலயும் உட்கட்சி விவகாரம், இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், இத பேசாதீங்க என்றார். இத உட்கட்சி பேசாதீங்க என்று சொல்லவில்லை, பேசாதீங்க சொல்லவில்லை. அந்த தலைமை எதிர்கொள்ளும், அது நாங்க பாத்துக்கிறோம். பொறுப்பு. நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? செங்கோட்டையில கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறது அப்படிங்கிறது எங்க உட்கட்சி விவகாரம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாரு. அப்படி இதை கடந்து போகக்கூடிய விஷயமா இது? அந்த கட்சிக்குள் அந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தால் கவலையே கிடையாது. அவர் அப்பீல் கொடுக்கிறாரு, வெளியே வந்து செங்கோட்டையன் வந்து அப்பீல் கொடுக்கிறாரு. அது பொது விவாதத்திற்கு வருகிறது. அப்படி பொது விவாதம் நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே கூடி உள்ளுக்குள்ளேயே இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா யாருக்கு யார்? இப்போ இந்த கேபி முனுசாமி வெளியே வர்றாரு, மைக்கை கொண்டு போய் நீட்டுறாங்க, பதில் சொல்லாமல் போய்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட போய் திரும்ப கேபி முனுசாமி இப்படித்தான் நினைத்து கொண்டு போனார்னு நம்ம கேட்கல. செங்கோட்டையன் நேரடியாக பேசுகிறாரு, பதில் சொல்கிறாரு, அவருக்கு ஒரு கேள்வியை வைக்கிறாரு. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நின்னோம்னா நம்ம தோக்கடிச்சிடலாம், திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஆதாரம் இல்லை, அது வேற விஷயம். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்று தான் 2019 தோத்தாங்க, 2021 தோத்தாங்க. ஆனா அன்னைக்கு ஒன்னா இருந்தே தோக்கடிச்சா திமுக ஆளுங்கட்சி இல்ல, சூர்யா சாருக்கு அதுவும் தெரியும். ஆமா, ஆனா இப்ப ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு எதையுமே செய்யல, மக்கள் உங்களை அகற்றுவாங்க. இல்ல இன்னைக்கு திமுக மேல இன்னும் மரியாதை கூடி இருக்குங்கிறத நான் சொல்றேன். நீங்க போடுற சண்டையில திமுகவினுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே போகுது. அமித்ஷா வந்து இங்க பேசிட்டு போனாருன்னா 10 லட்சம் ஓட்டு கூடிடுது தமிழ்நாட்டுல. நீங்க இன்னொரு 4 சண்டை போடுங்க, இன்னொரு 5% ஓட்டு கூடும். யாரு இன்னொரு தூய்மை பணியாளர் பிரச்சனை இது பண்ணி விடுங்க, இன்னும் உங்களுக்கு வாக்கு கூடும். இருக்கட்டும் சார், பிரச்சனை வரதா சார்? சார் பிரச்சனை துப்பாக்கி போராட்டம் நடத்துறது எல்லாருடைய உரிமை. ஆனா சுட்டுக் கொள்வது அப்படிங்கிறது அதையும் நீங்க டிவில வேடிக்கை பார்த்தது எந்த ஆட்சியிலும் நடக்கல சார். அதை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. 69 பேரை நீங்க கள்ளக்குறிச்சிக்கு இது வரைக்கும் பேசுவாங்க சார். அரசாங்கம் 2047 சார் ஒரு அரசாங்கம் தவறு செய்பவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது தான் முக்கியம். எடுக்கல. கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வெளியில சுதந்திரமா சாத்தாங்குளத்துல நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாங்க. கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் சாத்தாங்குளம் பேசுறாரா? 69 பேர் செங்கோட்டையனை விட்டு வேற எங்கேயே போயிட்டு இருக்கோம். செங்கோட்டையனை விட்டு அரசாங்கம் அதே மாதிரி தான். அதனால அதிமுக உள்கட்சி அதை பார்த்துக் கொள்ளும். தமிழ்நாட்டுடைய நிர்வாக திறன்மையில் அரசாங்கத்தின் குளறுபடிகளை மறைப்பதற்காக ஊடகத்தின் வழியாக அதிமுக பிரச்சனையை பெரிய விஷயமாக பேசுகிறார்கள். போன்றவர்கள் எப்பொழுதும் கொம்பு அவர்கிட்ட கேட்கணும். செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. ஜனநாயக முறைப்படி என்கிட்ட ஒரு கருத்தை கேட்டிருக்கலாம், கேட்காம இந்த நீக்கம் அப்படிங்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜனநாயக முறைப்படி கேட்டிருக்கணும்ல? இல்லை, ஜனநாயக முறைப்படி அவர் உட்கட்சி ஜனநாயகம். அவர் நேரடியாக எடப்பாடியாரை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கலாம். எப்பொழுது வந்து வெளி உலகத்துக்கு பத்திரிகையாளர்கள் மூலமாக தெரிவிக்க தொடங்கி விட்டாரோ, வலியுறுத்தலன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. யாரு? ஷியாம் சார் கூட சொன்னாரு. 6 பேரோட போய் வலியுறுத்தினார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு போய் வலியுறுத்தினார். அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த 6 பேர்ல 5 பேர் இப்ப அவர் கூடயே இல்லையே வலியுறுத்தினவங்க. அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க.
எடப்பாடியார் தலைமை தான் இந்த கட்சியை காப்பாற்றுன்ற நம்பிக்கையில் முனவர் பாஷாவே நினைச்ச நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட பேசுறீங்க. ஏன் அவர் செங்கோட்டையன் பேச மாட்டாரா என்ன? ஏன் பேசலன்னு கேட்குறேன். பேசியிருப்பாருன்ற நான் நீங்களே கற்பனையில் சொன்னா நான் பேசணும்னு சொல்லணும்ல அவரு எங்க சொன்னாரு? அதுக்கே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. பத்திரிகையாளர்களை வச்சு எதுக்காக இந்த பிரச்சனையை உருவாக்குறாரு? தேர்தலை நோக்கி இந்த கட்சி போயிட்டு இருக்கு. இந்த கட்சி தேர்தலை சந்திப்பதற்கு மக்களை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு முட்டுக்கட்டை போடணும். இதை தூண்டி விட்டது திமுகன்னு நான் பகிரங்கமாக சொல்கிறேன். திமுகவினுடைய பின்னணியில் தான் இந்த சுற்றுப்பயணத்தை அவருடைய எழுச்சியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் முனவர். எடப்பாடி பழனிசாமி என்ற தலைமை அதிமுக தொகுதி பங்கீட்டை செய்து கொள்ளும், மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இருக்கிறத அவரை மட்டம் தட்டி எடப்பாடி பழனிசாமியை கீழே இறக்கிறதுக்கு பாஜக செய்யக்கூடிய கபட நாடகம் தான் திமுகவினுடைய முயற்சி. களத்தில் இறக்கி அது செங்கோட்டையனை ஏற்கனவே செங்கோட்டையனை பயன்படுத்தி நான் என்ன கேட்கிறேன், அதிமுகக்குள்ள இருக்கிற பிரச்சனை இவர் யார் சார்? நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷா தொகுதி பிரச்சனைக்காக போகணும்னு சொன்னார் சார். அப்ப எல்லாரும் அதிமுகல இருக்கிற எல்லா தலைவர்களும் போய் சந்திக்கலாமா? தங்கமணி போய் சந்திக்கலாமா? தங்கமணி போய் போனாருன்னு சொன்னாரு அவரே. தங்கமணி போய் எல்லாரும் போய் சந்திச்சிட்டு வந்து அவங்க ஒரு கூட்டம் போட்டுக்கலாமா? திரு ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் போய் சந்திச்சாரு, அப்படி போய் சந்திக்கலாமா? இங்க சந்திக்கலாம். அவர் வாக்கிங் போகும்போது போய் சந்திச்சாரு. அவர் அன்னைக்கு இரவே மறுபடியும் 2 முறை சந்திச்சாரு. விளக்க வெளியே கொடுத்தாச்சு. அவரு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன விளக்கம் சொன்னாரு? அவரு விளக்கம் விசாரிச்சீங்க. வாக்கிங்ல உடல்நிலை சரியில்லை விசாரிச்சீங்க. அவங்க ஆமா உடல்நிலை சரியில்லாம அப்பல்லோல இருந்தாரு. ஆமா அது விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் வீட்டுல போய் சந்திக்கிறீங்க. நீ உண்மையிலேயே சந்திக்கணும்னா வீட்டிலே போய் சந்திக்கலாமே. வாக்கிங் போய் சந்திக்க வேண்டிய. சரி, ஓகே அந்த சந்திப்பை கடந்து வருவோம். தனியரசு ஏதோ குறுக்கிட்டீங்க, சுருக்கமா? இல்லை இப்போ எங்கள் சூரிய சேவியரையா அதாவது செங்கோட்டையன் மற்ற ஆளுமைகள் எல்லாம் பிரிந்திருக்கிறவங்க எல்லாம் பாஜகவினுடைய பின்னணியில் இருக்காங்க அப்படின்னா, அப்போ பாஜக தான் அவர்களை இயக்குகிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு பாஜக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துகிற பாஜகவோடு எடப்பாடியார் ஏன் டெல்லி வரை போய் அமித்ஷாவை அழைத்து கூட்டணி ஆட்சி என்று சொல்ல வைத்து இந்தியில் பேசுகிறார், தமிழில் இன்னொருவர் மொழிபெயர்க்கிறார், கையை கட்டி எதுக்கு வாயே திறக்காம எங்க பொதுச் செயலாளர் அதிமுக அங்கு அமர்ந்திருந்தார்? இது வரலாற்றில் எங்கேயாவது உலகத்தில் எந்த மாநிலத்திலேயே நடந்திருக்காங்க? அப்படிப்பட்ட சம்பந்தி வீட்டு ஒரு ரைடு அல்லையா? அமைச்சர் போனாரு. அமைச்சர் அவர் சொல்லல. ஆரம்பிக்க ஐயா ரைடுக்கு பயந்து கூட்டணியை கொண்டு வந்தார். குற்றம் சாட்டினார். எல்லாரும் ஒரே இடத்துல பேசினா கேட்காது. எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசினா கேட்காது. ஓகே, இல்ல கட்சி ஒற்றுமைப்படணும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. சூரிய சேவியார சொல்றாங்க செங்கோட்டையன் இயங்குறாருன்னு. எங்க முனவர் பாஜக சொல்றாங்க திமுகவின் பின்னணியில் செங்கோட்டையன் இயங்குறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் மனச்சாட்சியாக அண்ணன் செங்கோட்டையன் கட்சி நலன் கருதி பேசுகிறார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதுகிறார். எடப்பாடியை விட கட்சியை நேசிக்கிறவர்கள். ஆகவே அவரை கட்சியிலிருந்து விலக்கி இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு பெரிய இழப்பா முடியும். எடப்பாடி இதை பரிசீலித்து எடப்பாடி சின்னமா. நன்றி கரியரசு, நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.